friends, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் TanmayiThreads. இன்னைக்கு வந்து ஒரு ஓணம் ஸ்பெஷல் வீடியோ தான். ஸோ எல்லார் வீட்லயும் இந்த கேரளா சாரி இருக்குங்க. இந்த கேரளா சாரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றும் புதுசாக வாங்கிட்டு இருப்போம். ஒரு சில டைம் ஐயோ எதுக்குடா இவ்வளோ கேரளா சாரி இருக்கு அப்படின்னு மாதிரி யோசிப்போம். எங்க வீட்லயும் அதே மாதிரி தான் நிறைய கேரளா சாரீஸ் இருக்கு. நாங்கள் 3 பேருமே சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சாரி கிட்ட வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ரிப்பீட் மோட்ல திரும்ப வாங்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு தடவையும் புதுசாக நம்ம வாங்குவோம். அப்புறமேட்டு வந்து ஐயோ இவ்வளோ சேர்ந்துச்சே அப்படின்னு மாதிரி வருத்தப்படுவோம். அப்புறம் பழைய சாரியெல்லாம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டும் இருப்போம். அதில் நான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளா சாரியை எடுத்துட்டு அதில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒர்க் என்னன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் என்ன மாதிரி பண்ணேன்னு தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓணத்துக்கு சிம்பிளாக க்யூட்டாக ஒரு நீட்டான ஒரு மேக்கப் லுக்கு வித் மினிமல் ப்ராடக்ட்ஸோட நம்ம எப்படி பண்ணலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இது வந்து ஒரு டிஷ்யூ சாரீ. இந்த ஒரு டிஷ்யூ சாரியில் தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒர்க் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 3-4 தடவை வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ சரி இதுலேயே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சாரியை தான் நம்ம வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணி புது சாரி ஆக்க போகிறோம். பார்த்துடலாமா என்ன டிசைன் போடலான்ட்டு வாங்க. பெயிண்ட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ரலிக் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம், ஃபேப்ரிக் கலர்ஸுன்ட்டு தனியாகவே இருக்குது, அது கூடயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது, அதனால் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ரலிக் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து மீடியம் பிளெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளெண்டிங் ஏஜென்ட் இருக்கும், அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப நல்லா வரும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எனக்கு ஃபேப்ரிக் கலர்ஸ் தான் வேணும் அப்படின்னாலும் இந்த ஃபேப்ரிக் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது கூடயும் வந்து மீடியம் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்டோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் உங்களுக்கு இலகி வரும். அண்ட் மோரோவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக வந்து குடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டைரெக்டாக எடுத்து வச்சு நீங்கள் பண்ணும்போது அதோட இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ப்ராடக்ட் நிறைய யூசேஜ் ஆகும். ஆனால் நீங்கள் அந்த மீடியமோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் எடுக்கும். பழைய பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட ரெட் கலர் நான் எடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக் கலர்ஸ் இல்லைன்னா அக்ரிலிக் கலர்ஸ் உங்ககிட்ட எந்த கலர்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பிளெண்டர் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலி டிசைன் வந்து டிசைட் பண்ணியாச்சு. அது என்னடானா வேஸ்டான ஆப்பி ஃபிஸ் பாட்டில் இருக்குது, பிளாஸ்டிக் பாட்டில். இதில் கீழே வந்து டிசைன் அழகாக வரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதை ட்ரையல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வேஸ்ட் கிளாத்தில் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்ரலிக் கலர்ஸ் வச்சு நம்ம ஃபேப்ரிக் போடும்போது ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணதோ இல்லை ஆக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது எப்படி அவுட்புட் வருதுன்னு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதை வாஷ் பண்ணியும் பார்த்தேன். அதோட ரிசல்ட் வந்து நல்லா இருந்தது. அதனால தான் நான் இது இறங்கி துணிஞ்சு செய்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ட்ரையல்லாம் பண்ணும்போது வேஸ்ட் கிளாத்தை வச்சு யூஸ் பண்ணி அதில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மெயின் சாரிக்கு போகலாம். ஸோ நல்லா விரித்து வச்சாச்சு. இந்த சைடில் வேணுன்னா நீங்கள் வந்து கிளிப் பண்ணிக்கலாம், ஏன்னா துணி வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு. இல்லைனா வந்து ஏதாச்சும் வெயிட்டான பொருள் வச்சுக்கோங்க அங்கே இங்கே இலகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து அந்த பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே அச்சா வச்சு எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையானது பக்கமாகவும் வைக்கலாம், தூரமாகவும் வைக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸை நான் தடவாக என்ஜாய் பண்ணுறேன். பிகாஸ் சம்திங் எனக்காக நான் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறேன். அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு இந்த ஃபுல் வீடியோவுமே வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நான் பண்ணனால எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது அதை விட சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் படி நான் அப்படியே டாட்டாக எல்லா பக்கமும் வந்து வச்சுட்டு வந்தேன். ஸோ ஃபுல் சாரியுமே வந்து இந்த மாதிரி டாட் ஒர்க் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் வந்து அதாவது இன்னும் ஒரு எலிகன்ஸை ஆட் பண்ணாது அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா முந்திக்கு ஃபுல்லாமே வந்து நல்ல ரவுண்டாக டாட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்டர் கிட்ட மட்டுமே வந்து ஃபுல்லாக லைனாக வந்து கை வந்து வச்சுட்டு, அதாவது இது என் கை தான் வந்து மார்க்கிங் ஏஜென்ட்டாக வச்சுட்டேன். ஸோ இந்த சைட்லேயும் ஈவனாக இப்படி வந்து வச்சு பார்டர் கிட்ட ஃபுல்லாக வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து மறுபடியும் அதே மாதிரி அந்த வாட்டர் பாட்டில் வச்சு பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ அது வந்து பார்க்கும்போது ஒரு ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வேணால் சாரி ஃபுல்லாகவுமே நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் அழகாக வச்சு போகலாம். பட் எனக்கு வந்து இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணேன். அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. எங்கள் அம்மா எனக்கும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
தன்மை குட்டி அம்மா எனக்கும் இதே மாதிரி பண்ணி எனக்கு வந்து ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் எப்படி ஹவு ஃபார் அதை எக்ஸிக்யூட் ஆகும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து தன்மை த்ரெட்ஸில் லைக் நிறைய ஆர்டர்ஸ் வந்து போயிட்டுருக்கேன். அண்ட் தென் அதோட ஒர்க் போயிட்டுருக்கனால அங்கே கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சிட்ருக்கேன். அதனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாள் ஃபுல் 1 day டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் காலையில் குழந்தைங்களாம் சாப்பாடு வச்சு அமுச்சு விட்டிங்கன்னா நீங்கள் உக்காந்திங்கன்னா அதை நீங்கள் எடுக்கிற அதாவது அந்த பிரிண்ட்ஸ் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்களோ அது எவ்வளோ பக்கம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது பொறுத்து தான் உங்களுக்கு அந்த டைம் கன்சம்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சாரிக்கே எனக்கு வந்து 1 day ஆச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் அதில் வந்து உள்ளார வந்து அந்த லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் மெட்டாலிக் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து ஃபேப்ரிக் கலரில் தான் வந்து கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்கவே ஒரு பூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஒரு டியூவல் டோனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சம்திங் ஒரு ஒர்க் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஸோ ஆக்ரிலிக் கலர்ஸ்லையுமே வந்து நல்லா தான் இருக்குங்க. பட் நீங்கள் வந்து பெட்டர் ஆப்ஷன் ரொம்ப லாங் ஸ்டே இருக்கணும் அண்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெட்டர் கோ ஃபார் ஃபேப்ரிக் கலர்ஸ். ஸோ அது உங்களோட விருப்பம், ஓகேங்களா. ஆக்ரிலிக் கலர்ஸ் ஆர் ஃபேப்ரிக் கலர்ஸ் எனிதிங் இஸ் ஆஃப் யோர் சாய்ஸ். பட் நான் இதில் தான் பண்ணேன் அப்படின்னு ஓப்பனாக வந்து ஹானஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் லேட்டர் பார்ட் எனக்கு அந்த பாட்டில் முடிஞ்ச பிறகு நான் மறுபடியும் வந்து ஃபேப்ரிக் கலர் வாங்கி மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணேன். ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கிறதே எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் வந்து வராதுன்னு தான் நினச்சேன். பட் எனக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக கொண்டு வந்தது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய ஒர்க்லாம் பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பாக அதை ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரி இதெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷர்ட்ஸில் போடலாம், அப்புறம் பிளெயின் சாரியில் வந்து காட்டன் சாரீ ஃபேப்ரிக்கில் போடலாம், ஆர்கான்சா சாரியில் வந்து போடலாம். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஒன்று நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஐடியா வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டக்குனு இதுக்கு வந்து ஒரு மேக்கப் லுக் வந்து போட போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக மினிமலான ஒரு மேக்கப் லுக் தான். அதையும் வந்து பார்த்துலாம் வாங்க. ஜம்முன்னு சாரீ கட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து டக்குன்னு ஒரு மேக்கப் லுக் வந்து போட்டுடலாம். அண்ட் இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சிம்பிளுங்க. யார் வேணாலும் இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம். அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். ஆக்சுவலாக இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தைரியமாக இந்த ப்ராடக்ட்லலாம் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இல்லைனா இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டுக்கிறேன். எமால்னி அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். மேப்ளினோட ஃபிட்மி இந்த ஒரு டிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. அதை வந்து என்னோட கையில் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ப்ரைமரும் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு, அப்புறம் லூமி க்ரீம் அப்படின்னு சொல்கிற லாக்மேல ஒரு லூமி க்ரீம்னு ஒன்று இருக்குது, அதையும் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து க்ளோ ஆட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே நீங்கள் அப்படியே கையில் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சரி கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டுமே வீடியோக்கு வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து பண்ணேன். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக மேப்ளினோட ஏஜ் டிவைன் கன்சீலர் கேரமல் ஷேட் என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் மட்டும் அப்ளை பண்ணி விட்டுட்டு மொத்தமாக பியூட்டி பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ஈஸி ஒர்க். நம்ம வந்து ஒன்று பார்த்து பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்படி பண்ணாலே நம்மளுக்கு ஃபேஸில் வந்து நீட்டாக ஈவனாக அப்ளை பண்ண மாதிரியே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து லூஸ் பவுடர் வச்சு ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஏதோ காம்பேக்ட் பவுடர் இல்லைனா லூஸ் பவுடர், இல்லை உங்ககிட்ட பேபி பவுடர் இருந்தால் கூட அப்படியே வந்து க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணோம்ல, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பவுடர் வச்சு செட் பண்ணோம்னா இன்னும் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் யூஸ் பண்ணி ஐப்ரோஸை வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன், டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நேச்சுரலாக இருந்ததுன்னா ஐப்ரோ பென்சிலே யூஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி பவுடர்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து லிப் அண்ட் சீக் டென்ட். இது வந்து ஒரு மாவே பிங்க் ஷேட், ரொம்ப நல்ல ஒரு கலர். ஐஷேடோ போட்டாச்சு. ஐஷேடோ போட்ட பிறகு பாருங்கள் நல்ல கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இல்லையா. அதுக்கு அடுத்தபடி ஜஸ்ட் காஜல் இருக்குது, மாமாத்தோட காஜல் வச்சு நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஐலைனர் போடுற மாதிரி போட்டு விட்டுட்டு அதை வந்து ஸ்மச் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்மோக்ட் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஜஸ்ட் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணேன். இந்த ப்ரஷ் இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் க்யூடிப் இருக்குல்ல, அந்த காது குடையிற பட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைட் லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கீழேயும் வந்து காஜல் போட்டனால அதை வந்து செட் பண்ணிக்கிறேன் கலங்காமல் இருக்கிறதுக்கு. அதை எப்படி செட் பண்ணுறதுனா வெட் அண்ட் வைல்டோட
ஐப்ரோ கிட் இருக்கு இல்லையா, அதிலோட டார்க் ஷேடு வச்சு கீழே வந்து அந்த லவ்வர் வாட்டர் லைனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து அந்த காஜல் வந்து கலையாது. அதுக்கப்புறம் மஸ்காரா வந்து போட்டுட்டேன். மஸ்காராக்கு இங்கே மார்ஸோட மஸ்காரா தான் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா மஸ்காரா அட் அன் அஃபோர்டபுள் ரேஞ்ச். அதுக்கு அடுத்தபடியாக ப்ளஷ்ஷும் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதையும் வந்து பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது பிளெண்டிங். அண்ட் லிப்ஸில் போடுறேன் பாருங்கள், அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு, காலேஜுக்கு, அதுக்கப்புறமேட்டு ஸ்கூல்ஸ்க்கு எங்கே நீங்கள் வந்து மேக்கப்பே போட மாட்டேன், ஆனால் எனக்கு லைட்டாக மேக்கப் போடணும் அப்படின்னு ஃபீல் இருந்தேன்னா இந்த லுக்கை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா நீட்டாக சட்டிலாக இருக்கும், மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு சிவானா கலர்ஸை வச்சு நான் ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மேக்கப் ஃபிக்ஸரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் மேக்கப்பை. எப்போவுமே மேக்கப் ஃபிக்ஸர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். நம்ம பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து அப்படியே பிளெண்ட் ஆகி நெக்ஸ்ட் டு ஸ்கின் மாதிரி காமிக்கிறதுக்கு இந்த மேக்கப் ஃபிக்ஸர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்கப் ஃபிக்ஸர் போடாமல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கேக்கியாக, அதாவது பவுடரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸு. பட் இந்த மேக்கப் ஃபிக்ஸர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணோன்னா அப்படியே பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு நல்லா நெக்ஸ்ட் டு ஸ்கின் மாதிரி ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது என் முடியில் இருக்க சிக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிறேன் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து என்னோடய ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க்ஸ் நான் கட் பண்ணனால அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து தனியாக இந்த மாதிரி தொங்க விட்டுட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க முடியெல்லாம் வந்து அப்படியே அழகாக நீட்டாக கோதி ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போனி மாதிரி வச்சுட்டு அதில் ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரப்பர் பேண்ட் போட்டு முடித்த பிறகு முடியை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு நல்லா ட்விஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருந்தது. இப்படி கூட நிறைய டிசைன் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணலாம். பட் எனக்கு இன்றைக்கி வந்து பன் தான் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து பன் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் இப்போ பன் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஜடை பின்னி கூடயும் நீங்கள் வந்து முல்லைப்பூ வச்சுக்கலாம், இல்லைனா ஜாதி எந்த பூ உங்ககிட்ட இருக்கோ அந்த பூ வச்சுக்கலாம். நான் ஆனால் இங்கே வந்து பன் ஹேர் ஸ்டைல் வந்து போட்டேன். ஸோ அதையும் வந்து பார்ட்டிஷன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அப்புறம் இப்போ பாருங்களேன் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ட்விஸ்ட்டு எந்த இடத்துல பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றி விடுங்க. அப்போ தான் அது அழகாக இருக்கும். அண்ட் அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லேயர் மாதிரி க்ரியேட் ஆகும். ஒரு மெஸ்ஸி பன் லுக்கு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு அதையும் நான் நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு நல்லா யூபின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ யூபின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணுறீங்களோ அவ்வளோ இன்டாக்டாக கிடைக்கும். இந்த யூபின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கடைகள்லேயே கிடைக்கும். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ என்னோடய ஃப்ரண்ட்டில் இருக்க சைட் பேங்க்ஸை நான் என்ன பண்ணேன்னா அப்படியே வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த எஸ் வேவ் மாதிரி வரும். அந்த வேவ் மாதிரி கொடுத்துட்டு பின்னை வச்சு நான் செக்யூர் பண்ணிட்டேன். ஃபோர்ஹெட்லாம் பெருசாக இருந்தால் இந்த சைட் பேங்க்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை வச்சு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். சேனலில் ஷார்ட்ஸ்னு போய் பாருங்கள். லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பேங்க்ஸ் கட் பண்ணணுன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா அழகாக வந்திருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து பூ வச்சுக்கிறேன். செவ்வந்தி பூ நான் நிறைய பூ வச்சு நம்ம சேனலில் காமிச்சிருக்கேன். இந்த தடவை எனக்கு வந்து செவ்வந்தி பூ வச்சு பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் நான் இதை வந்து எடுத்திருக்கேன். செவ்வந்தி பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அப்படியே 1/4 கிலோ 30 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அண்ட் ஓணத்துக்கெல்லாம் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த பூ இருந்தனா நம்மக்கிட்ட வேறு பூ இல்லையேன்னெலாம் வருத்தப்படாதீங்க. இந்த பூ வச்சு கூட அழகாக டெக்கரேஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு யூபின்ஸ் தாங்க தேவை. ஸோ யூபின்ஸை எடுத்துகிட்டு நான் சென்டரில் வந்து குத்தி விடுறேன். உள்ளார போயிடும் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம் காம்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நமக்கு வந்து உள்ளார இறங்காது. அதனால் எக்ஸசிவாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து விட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து பாருங்கள் என்னோடய பன்னில் சைடில் வந்து அப்படியே வந்து பின் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவும் பண்ணலாம், இல்லை சைட்ஸில் மட்டும் கூட வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு சைடில் ஃபுல்லாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ பாருங்கள் இது வந்து வித்தியாசமாக அழகாக இருக்குது. உங்கள்கிட்ட என்ன பூ இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு என்ன பூ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், நம்ம சேனலில் வந்து அடுத்தது ஓணம்க்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஃப்ளார் டெக்கரேஷன் பண்ணலான்னு கூடயும் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஆக்சசரிஸ்க்கு நான் வந்து என்கிட்ட இருந்த ஒரு 3 லேயர் செயின் மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ்
பீட்ஸ் வச்ச ஒரு செயின் இருந்தது. ஸோ அந்த செயின் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா கழுத்துக்கு பின்னாடி இழுத்து பின்னாடி வந்து ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, பார்த்தோன்னா ஒரு பிளெயின் எம்டி செயின் மாதிரி இருக்குது. கடைகள்லாம் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு உள்ள 3 வரிசை உள்ள பின்னாடி ஹேர் ஆக்சசரி இருக்கும் இல்லையா, ஜடையில் வந்து வைக்கிற பில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்கிட்ட இருந்தது. அதை வந்து எடுத்துகிட்டு அது அப்படியே அந்த செயினில் வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோக்கர் செட் மாதிரி ரெடி ஆகிடும். என் பாப்பா கிட்ட வந்து இயரிங் பண்ணுறதுக்குலாம் வந்து கொஞ்சம் ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தா. ஸோ அதிலேருந்து ஒரு லைக் கம்பி மாதிரி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக ரெகுலராக இயரிங் போடுவோம் இல்லையா, அதோட புஷ்ஷை வச்சு போட்டாச்சுங்க. அவ்வளோதான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. நான் என்னோடய ஓன் ஜுவல்லரி நானே வந்து பண்ணிக்கிட்டது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து காமிக்கணும்னு நினச்சேன். பட் என்னோடய லேசினஸ்னால நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து காமிக்காமலே விட்டுருக்கேன் நம்ம சேனலில். இனி ரெகுலராக இந்த மாதிரி நிறைய டிஐஒய் அண்ட் நிறைய புது விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து காமிப்பேன். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அடுத்தது நீங்கள் என்ன பார்க்க விருப்பப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?